கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் இங்கு அமர்ந்திருக்கூடிய பெற்றோராகிய நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஏன் அவ்வாறு சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைய முதல் வாசகத்தின் கடைசியிலே நாம் பார்க்கிறோம், மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகிறது. ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு மனிதனுடைய சூழ்நிலையை அவர் தெளிவாக புரிந்து கொள்கிறார். மனித பருவம் என்று வருகிற பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பருவம், இளமை பருவம், பிறகு முதுமை பருவம். எனவே இந்த 3 பருவத்திலே நாம் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய அந்த இளமை பருவத்தை பற்றி தான் ஆண்டவர் மிக கருத்தாக சொல்கிறார். தொடக்கத்திலே ஆதாம் ஏவாளை படைத்து மிக சந்தோஷமாக அந்த சிங்கார தோப்பிலே அவர்களை மகிழ்ச்சியாக இருக்க செய்கிறார். ஆனால் மனிதனுடைய இதயம் என்னவோ அந்த தீமையை தான் நாடி செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே அதை புரிந்து கொண்டு அவர்களை செய்த அந்த பாவத்திற்கு தண்டனையாக அவர்களை அந்த சிங்கார தோப்பிலிருந்து அனுப்பினாலும் ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு தோளினால் உடையை செய்து அவர்களை அணிவித்து தான் அங்கிருந்து அவர்களை விரட்டுகிறார். பிறகு மனிதம் அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். மீண்டும் இந்த பூமியிலே பாவம் எவ்வளவு அதிகமாக பெருகியது, அதனுடைய விளைவுதான் அன்றைக்கு அந்த வெள்ளத்தினாலே எல்லாரையும் அழித்தொழிக்கிறார். நோவாவையும் அவருடைய குடும்பம், பிறகு விலங்குகள் இருந்து ஜோடிகளை தேர்ந்தெடுத்து அவைகளை மற்றும் காப்பாற்றி இன்றைய முதல் வாசகமில் மிக தெளிவாக சொல்கிறது. எனவே ஆண்டவர் மிக வருத்தப்படுகிறார். எதை குறித்து? நேற்றைய வாசகம் இந்த மானுடத்தை, மனிதனை படைத்ததை குறித்து நான் வருந்துகிறேன், வேதனைப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு தந்தைக்குரிய ஒரு குணநலன்கள் தான் அது. ஒரு தந்தை, நாம் கூட பிள்ளையை பெற்றெடுக்கிறோம். ஒரு பிள்ளை நம்முடைய பேச்சை கேட்காத போது உன்னை பெற்றதை குறித்து வேதனைப்படுறேன்னு சொல்லி எவ்வளவு நாள் அந்த வார்த்தைகளை நாம் கூட கேட்டிருக்கலாம். நம்முடைய அப்பா அம்மா நம்மை பார்த்து சொன்ன வார்த்தை. எனவே ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு இந்த மானுடத்தை படைத்ததை குறித்து வருந்துகிறார். எல்லாம் நல்லது என கண்ட இறைவன் இவ்வாறு சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு மேலும் தன்னுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்கிறார். மனிதனுடைய இதயம் இளமையிலிருந்தே தீமையை நாடுகிறது. எனவே அந்த இளமை பருவத்திலே பெற்றோராக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். எனவேதான் நம்முடைய தமிழ் மரபு இளமையில் கள், 5 வளையும் 50 வளையாது என்றெல்லாம் அழகான பழமொழிகளை சொல்லி இருக்கிறார்கள். என்றால் பெற்றோருக்குரிய அந்த கடமை ஒவ்வொரு நாளும் இந்த இளமை பருவத்திலே, 10 பருவத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் மீது கூடுதலான கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். எனவே அவ்வாறு செலுத்த வேண்டியதற்கான காரணத்தை இன்றைக்கு முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. நீ விரும்புகிறையோ விரும்பவில்லையோ, உன்னுடைய பையனுடைய இளமை பருவத்திலே அவனுடைய இதயம் தீமையைத்தான் நாடி சென்று கொண்டிருக்கிறது. கண்ணு கருத்துமாக பார்க்க வேண்டியது நம் ஒவ்வொருடைய கடமை. எனவே தான் இன்றைய நாட்களில் அதிகமாக சொல்வது, உன்னுடைய பிள்ளை எங்கு போகிறார், யாரோடு பழகிறார், அவன் தனிமையில் நேரத்தை எப்பொழுது செலவிடுகிறான், அவனுடைய குணாதிசயங்களில் வரக்கூடிய மாற்றம், பிள்ளைகளுடைய அந்த பருவ வயதிலே வரக்கூடிய மாற்றங்களை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இப்போ விட்டுட்டு கண்கெட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம் பயனற்று, ஐயோ என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, நம்முடைய கடமையில் நாம் தவறி விடுகிறோம். கடவுளே ஒரு தந்தைக்குரிய சூழ்நிலையில் பிள்ளைகளையும் இந்த மானுடத்தையும் புரிந்து கொள்கிறார். எனவே இத்தகைய ஒரு சூழ்நிலையில்தான் அந்த பிள்ளைகளை நாம் எவ்வாறு வளர்த்தெடுக்க வேண்டும், அதற்குரிய கடமைகள் பெற்றோர், ஞான பெற்றோருக்குரிய கடமை. ஏதோ அந்த குழந்தையை கோவிலிலே காணிக்க அந்த ஞான ஸ்நானத்தின் போது கொண்டு வருகிற போது ஒரு வெள்ளை ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததோட ஞான பெற்றோருடைய கடமை முடிந்தது என்று நினைக்கிறோம். அடுத்தது அந்த பிள்ளை எப்போ புதுநன்மை வாங்குதோ அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா போதும், இதுதான் நம்முடைய பொறுப்பு என்று நினைக்கிறோம். எனவே தான் அருள் தந்தையர்கள் கேட்கிறார்கள், பெற்றோரை பார்த்து இந்த பிள்ளையை ஞானத்தில் வளர்த்தெடுப்பது உங்களுடைய கடமை, பொறுப்பு. உணர்ந்திருக்கிறீர்களா? உணர்ந்திருக்கிறோம் சாமி. அந்த பெற்றோருக்கு உறுதுணையாக இருப்பது ஞான பெற்றோருடைய கடமை என்றெல்லாம் வாக்குகளை கேட்கிற பொழுது கொடுக்கிறோம்.
ஆனால் அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பில் கண்காணிப்பாக நாம் இருக்கிறோமா என்ற என்னுடைய சபை மன்றாட்டு மிக அழகாக சொல்கிறது. ஆண்டவர் வாழக்கூடிய விதத்தில் நம்முடைய உள்ளத்தை நாம் தயார்படுத்த வேண்டும் என்றுதான் நாம் வேண்டுகிறோம். ஆண்டவர் வாழ்கிற விதத்திலே அந்த உள்ளம் தயாரிக்கப்பட வேண்டும் என்றால் இளமை பருவத்திலிருந்தே இந்த குழந்தைகளுடைய வளர்ப்பில் நாம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாளேடுகளையும் செய்தித்தாள்களையும் இன்னும் அதிகமாக இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், வாட்ஸ்அப், குறுஞ்செய்தி இதையெல்லாம் பார்க்கிற போது நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை சூழல் மிக பயத்தை, அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு ஒரு சீர்கேடான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். எனக்குரிய நோவா காலத்தில் ஆண்டவர் வேதனைப்பட்டதை போலத்தான் அத்தகைய ஒரு சூழலை ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பலாத்காரம், வன்கொடுமைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே மிகுந்த எச்சரிக்கையோடு நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய கடமை, பொறுப்பு பெற்றோராகிய நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு பிள்ளைகளுடைய அந்த வாலிப பருவத்திலே, இளமை பருவத்தில் இன்னும் அதிகமான கூடுதல் கவனம் கொடுக்கக்கூடிய பெற்றோராக இருக்க நாம் முயற்சிடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக ஜெபிப்போம். இறைவனே நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.